வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீதி ஆயோக் கூட்டம். டெல்லி புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தியது யார்? ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். நகைக்கடன் நிபந்தனைகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும், எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்படும், பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. அரபிக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றது, புயலாக மாறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டு சென்றார். நாட்டின் வளர்ச்சி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட திட்டக்குழுவானது கடந்த 2015 மத்திய திட்டக்குழு மாற்றப்பட்டு நிதி ஆயோக் அமைப்பாகவும் உருவாக்கப்பட்டது. தேசிய வளர்ச்சியில் மாநிலங்களின் தீவிர ஈடுபாடு, கூட்டாட்சியை வளர்ப்பது, அரசின் திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகளை செயல்படுத்துவதற்கான தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துதல் உட்பட பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த நிதி ஆயோக் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லி பாரத் மண்டபத்தில் பிரதமர் மோடி தலைமையில் மே 24 நடைபெறும் நீதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார். இதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து பயணிகள் விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்று தமிழகத்துக்கு தேவையான நிதி குறித்து முறையிட போவதாக விளக்கம் அளித்திருந்தார். இந்த கூட்டத்தை முடித்துவிட்டு டெல்லியிலிருந்து பயணிகள் விமானம் மூலம் புறப்படும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை இரவு சென்னை திரும்புகிறார். பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுப்போம் என ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 6 நாட்கள் அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதனிடையே நெதர்லாந்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியதற்கு முற்றிலும் மறுப்பு தெரிவித்துள்ளார். 2 நாடுகளிடையே சண்டை நாடாகும் போது மற்ற உலக நாடுகள் பிரச்சனையை தீர்க்க முயற்சிப்பது இயல்பு. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே நேரடியாகவே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சண்டை நிறுத்தம் கொண்டு வரப்பட்டதாக கூறினார். மேலும் போரை நிறுத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் தங்களிடம் நேரடியாக கூறிய பிறகு அந்நாட்டு ராணுவ தளபதி இந்திய ராணுவ தளபதியை தொடர்பு கொண்டு போரை நிறுத்துமாறு கூறியுள்ளார். அதன் பிறகுதான் சண்டை முடிவுக்கு வந்தது என்று விளக்கம் அளித்துள்ளார். பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுப்போம் எனவும் ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நகை கடனுக்கான நிபந்தனைகளை ரிசர்வ் வங்கி கைவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவசர தேவைகளுக்காக வங்கிகளில் வைக்கப்படும் நகை அடமான கடனுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய நிபந்தனைகளை இந்திய ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், நகை கடன் வாங்குவோர் நகைக்கான ஆதாரங்களை தர வேண்டும், கடனை முழுமையாக அடைத்தால்தான் புதிய நகை கடன் தரப்படும் உள்ளிட்ட விதிகள் மக்களை பாதிப்பதாக சுட்டிக்காட்டினார். எனவே மக்கள் நலன் கருதி இந்த புதிய நிபந்தனைகளை இந்திய ரிசர்வ் வங்கி உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு தனியார் நகை கடைகளில் வாங்கப்பட்ட தங்க காசுகளின் தரத்தையும் பரிசோதித்து கடன் வழங்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கடந்த ஏப்ரல் 8 முதல் 24 வரை நடந்து முடிந்தது. இதனை அடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் 25 முதல் மாணவர்களுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டது. இந்நிலையில் வெயிலின் தாக்கத்தை பொறுத்து பள்ளிகள் திறப்பது தேதி முடிவு செய்யப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியிருந்தார். தற்போது தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலும் கோடை வெயிலின் உக்கிரம் குறைந்து மழையும் அவ்வப்போது பெய்து வருகிறது. தென்மேற்கு பருவமழையும் முன்கூட்டியே தொடங்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போக வாய்ப்பு இல்லை என்றும் திட்டமிட்டபடி ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 2 பள்ளிகளை திறப்பதற்கான அறிவுறுத்தல்களை தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்க பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது.
அரபிக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 36 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று கணிக்கப்பட்டது. இந்நிலையில் அரபிக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கொங்கன் கடற்பகுதிக்கு அப்பால் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ வலுவடையும் என வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மே 24 முதல் 26 வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் எழுத்தர், ஓட்டுநர், காவலர் பணிக்கான வயது வரம்பை பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 39 உயர்த்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஊரக வளர்ச்சி இயக்கத்தின் கீழ் காலியாக உள்ள பதிவுறு எழுத்தர், அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஆள்தேர்வு நடைபெற உள்ளது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், எத்தனை ஆண்டுகள் பணி நியமனம் நடைபெறவில்லையோ அத்தனை ஆண்டுகள் வயது வரம்பு விலக்கு அளிப்பதுதான் இயற்கை நீதியாகும். ஊரக வளர்ச்சி இயக்கத்தின் கீழ் காலியாக உள்ள பதிவுறு எழுத்தர், அலுவலக உதவியாளர், ஈப்பு ஓட்டுநர், இரவு காவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஆள்தேர்வு நடைபெற உள்ள நிலைகள், பட்டியலினத்தவருக்கான வயது வரம்பு உயர்த்தப்பட்டதை போலவே பொது பிரிவினருக்கான வயது வரம்பை 37ஆகவும், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான வயது வரம்பை 39ஆகவும் உயர்த்தி தமிழக அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதிமுக அலுவலகம் செல்ல வேண்டிய எடப்பாடி பழனிசாமியின் கார் கொல்லைப்புறமாக அமித்ஷா வீட்டிற்கு சென்றது ஏன் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது ஒன்றிய அரசின் தூண்டுதலின் பேரில் அமலாக்கத்துறை அதிகாரத்தை மீறி செயல்பட்டு வருவதாக உச்சநீதிமன்றம் கூறியதை சுட்டிக்காட்டினார். திமுகவின் சாதனைகளை மறைக்கவே எதிர்கட்சியினர் வீண் பழி சுமத்துவதாகவும், அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே முதலமைச்சர் MK ஸ்டாலின் டெல்லி பயணத்தை எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், சட்டமன்றம் நடக்கும் போது எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டு அமித்ஷாவை பார்க்க சென்றது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். அவங்க கட்சி பண்ணணும்னு சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க, என்ன எதுக்காக போறாங்கன்னு ஊரறிஞ்ச விஷயம். இவர் திடீர்னு சட்டமன்றம் நடக்குது, எடப்பாடி பழனிசாமி போன முறை அது திடீரென்று போனது. இது நிதி கூட்டம் அழைப்பின் பேரில் போகின்றார்கள். இது யாரும் கூட போல, எடப்பாடி கூட யாரும் போல, கார் ஒரு கார் 3 கார் மாறி 3 கார் மாறி சென்றார்கள், பதுங்கி சென்றார்கள். அமித்ஷா பார்த்துட்டு அப்புறம் போய் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு வராங்க. அதிமுக ஆபீஸை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நேராக போறாங்க. அதிமுக ஆபீஸ் அமித்ஷா வீட்டிலே இருக்கு, இது அது அவர்கள் போனது. நாங்கள் போவது, முதலமைச்சர் போவது நிதி ஆயோக்கு நிதி வாங்குவதற்கு, நிதியை உரிமையை கேட்பதற்கு, நிதியை வாங்குவதற்கு, நிதி உரிமையை, நம்முடைய உரிமையை கேட்பதற்காக அவர் செல்கின்றார்கள். இவர்கள் புற வழியாக சட்டமன்றம் நடக்கும்போது அவர் சட்டமன்றத்தில் பேசுவது, பாஜகவை கண்டித்து பேசுவது, அவருடைய அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நிர்வாகிகள்லாம் பாஜகவை கண்டிக்கிறார்கள். ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், கழகத்தை அந்த கட்சியுடைய பொறுப்பில் இருந்தவர். நான் இந்த பிஜேபியோட சேர்ந்து தான் தோற்று போனேன் என்று புலம்பினார். புலம்பிய மறுவாரம் இங்கே கூட்டணி நடக்குது.
காரணம் என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுபோல் கொல்லைவாசல் வழியாக போகவில்லை. இது நேரடியாக விமானம் ஏறி அதிக அழைப்பின் பேரில் நிதி ஆயோக் கூட்டம் உலகறிஞ்ச விஷயம், எல்லா ஊடகத்துக்கும் தெரியும். ஆக இது பார்த்து அரியலூரில் பிறந்த குழந்தையை தாகி கழிவறையில் மூழ்கி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பெண் குழந்தையின் சடலம் ஒன்று கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அரியலூர் மாவட்டம் கண்டரா தீர்த்தகம் கிராமத்தை சேர்ந்த லாரா என்ற பெண் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் திருமானூரில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட் கடையில் லாரா வேலை பார்த்து வந்ததாகவும் அங்கு ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் கர்ப்பமாகியதாகவும் தெரிவித்துள்ளார். பின்னர் அவரது தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் லாராவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் மருத்துவமனை கழிவறைக்கு சென்று தனக்கு தானே பிரசவம் பார்த்துள்ளார். அப்போது அவருக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் அக்குழந்தையை கழிவறைக்குள் மூழ்கி கொலை செய்தது விசாரணைகள் அம்பலமானது. பிறந்த குழந்தையை தாகி கொலை செய்த சம்பவம் அரியலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தரங்கம்பாடி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள ஸ்டார் போர்ட் கம்பெனி எனும் தனியார் படகு தயாரிக்கும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதில் பணியாற்றி வந்த ஊழியர்கள் சந்தோஷ்குமார் மற்றும் சங்கர் ஆகியோர் மயிலாடுதுறை மாவட்டம் நண்டலாறு சோதனை சாவடி அருகே சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த சங்கர் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த பொறையார் காவல்துறையினர் இருவர் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரக்கோணம் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலைய வார்டிலிருந்து வாலாஜாபாத் நோக்கி கார்களை ஏற்றி சென்ற சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த மீட்பு பணியினர் மற்றும் ரயில் ஊழியர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சென்னையிலிருந்து அரக்கோணம் வழியாக செல்லும் திருவனந்தபுரம் விரைவு ரயில், பெங்களூரு லால்பாக் அதிவிரைவு ரயில் உள்ளிட்ட 2 ரயில்கள் சிக்னல் கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டது. மேலும் புறநகர் மின்சார ரயில்கள் 30 நிமிடங்கள் காலதாமதமாக இயக்கப்பட்டது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாயை மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டோர் புகார் மனு அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜியாவுல் ரகுமான் மற்றும் சுபாஷ் ஆகிய இருவரும் STS ஏர் டிராவல்ஸ் என்ற பெயரில் இளைஞர்களை வேலைக்கு வெளிநாட்டிற்கு அனுப்பும் ஏஜென்சி நிறுவனம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு ஏஜென்ட்களை வைத்து வேலையில்லாத இளைஞர்களை நியூசிலாந்துக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி பல கோடி ரூபாய் வரை மோசடி செய்வதாக கூறப்படுகிறது. மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 60க்கும் மேற்பட்டோரிடம் 12 கோடி ரூபாய் அளவில் பணத்தை ஏமாற்றியுள்ளனர். இதுவரையில் எந்த இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு வழங்காத நிலையில் பாதிக்கப்பட்டோர் அந்த நிறுவனத்திற்கு சென்று பார்த்தபோது ரகுமான் மற்றும் சுபாஷ் இருவரும் தலைமறைவாக்கியது தெரிய வந்தது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்டோர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் பல கோடி ரூபாயை ஏஜென்ட்டுகள் ஏமாற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் பொதுமக்களின் குறைகளை முதலமைச்சர் உடனடியாக நிறைவேற்றி வருவதாக அமைச்சர் கோவி செழியன் பெருமிதம் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சேமங்கலம் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு மனுக்களை பெற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
அப்போது பேசிய அமைச்சர், மக்களுடன் முதல்வர் முகாமில் வழங்கப்படும் மனுக்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து நிவர்த்தி செய்து தரப்படுவதாக தெரிவித்தார். இதில் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன், சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வைகாசி மாத பிரமோற்சவத்தை முன்னிட்டு மாவட்டத்தின் பல்வேறு கோவில்களில் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவிடைக்கிளி சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவில் மற்றும் தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி சதய பிரமோற்சவ திருவிழா நடைபெற்றது. கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் பிரகாரம் மண்டபத்திற்கு எழுந்தருளினார். பின்னர் ஊஞ்சல் உற்சவம், மாலை மாற்றுதல் மற்றும் மாங்கல்ய தாரணம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் தியாகராஜர் கோயிலுக்கு சொந்தமான கமலாலய குளத்தில் தொடர்ந்து 3 நாட்களுக்கு தெப்ப திருவிழா உற்சவம் நடைபெற உள்ளது. அதற்கான வெள்ளோட்டு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஸ்ரீ மகா காளியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் ஏந்தியும் காவடி எடுத்து ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் மகா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் அம்பாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை உயர்ந்து வந்த நிலையில் இன்றும் தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் உற்சாகமடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 71,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து 8,940 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 111 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி விலை 1000 ரூபாய் குறைந்து 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சீனாவின் ஹாங்சோ மாகாணத்தை சேர்ந்த யூனிட்டி என்ற நிறுவனம் மனித வடிவிலான ரோபோக்களை தயார் செய்து அவற்றிற்கு குத்துச்சண்டை போட்டி பயிற்சி அளித்து வருகிறது. இப்போட்டி சீனாவின் ஹாங்சோ நகரத்தில் வரும் 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்காக மோஷன் கேப்சர் தொழில்நுட்பம் மூலம் இவைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறும் ரோபோவுக்கு அயன் ஃபர்ஸ்ட் கிங் என்ற பட்டம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த ரோபோக்களுக்கு மனிதர்களை போல் நடக்கவும், நடனமாடவும், ஓடவும் அந்நிறுவனம் பயிற்சி அளித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீதி ஆயோக் கூட்டம். டெல்லி புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தியது யார்? ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். நகைக்கடன் நிபந்தனைகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும், எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்படும், பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. அரபிக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றது, புயலாக மாறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.